بدأنا بسم الله. இப்பொழுது மிக முக்கியமான இன்னொரு நிகழ்வு, நமது மதரஸ்துர் ரஹ்மானிலே கடந்த 3-4 வருடங்களாக பயின்று காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் பள்ளியினுடைய அந்த கல்வியோடு இந்த பாடத்தை படித்து ஹிஃபதை நிறைவு செய்திருக்கிறார், நிறைவு செய்ய உள்ளார். இன்ஷா அல்லாஹ் அந்த கடைசியினுடைய சில வசனங்களை உங்களுக்கு முன்னாலே ஓதி காட்டி அந்த ஹிஃபதை நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் அவருக்கு சிறப்பிக்கப்படுகிறது. முஹம்மது ஷஃபி சூரத்து தஹ்ரீமுடைய கடைசி வசனங்களை தர்த்தீலுடைய கிராத்திலே ஓதணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேரங்கள் முடிவதனால தஜ்வீதுடைய கிராத்தில் யாருடைய நான் ஆமானும் இந்த வசனத்திலிருந்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு முன்னதாக அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு ஹாஃபிஸ் உருவானால் அல்லாஹ் அவருக்கு கிரீடத்தை நாளை மறுமையிலே கொடுக்கிறான் என்ற ஹதீஸ்களிலே நிறைவு. அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்களுக்கு, அவரை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா உயர்வான அந்தஸ்தை தருவார். அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் இப்ப அவருக்கு இந்த துனியாவில் ஒரு சின்ன ஒரு கிரீடத்தை நாங்கள் கொடுக்கலாம். இந்த கிரீடத்தை இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய திப்பு சுல்தான் பாய் அந்த மதரசாவில் நமக்கு நடத்துவதற்கு அனுமதித்து எல்லா விதமான ஒத்தாசியும் செய்யக்கூடிய திப்பு சுல்தான் பாய் அவங்க, நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகத்தினுடைய செயலாளர் ஆலி ஜனாப் அல்ஹாஜ் சலீம் ஹாஜியா, ஹாஜி ஷவுல் மிதாஜியா, வாங்க எல்லாரும். அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய நீண்ட நாளுடைய கனவு 4 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில் பிடிச்சு கொடுத்தாங்க. இவர் எப்படியாவது ஆலிமா நல்லா உருவாக்கி சார் அவர் ஆலிமாவும் ஆக போறார். மதசாலி ஜமாலியார் ஓதிக்கொண்டு 4வது முறால் இருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளாளன் அவனே தனக்கு ஓப்பமான முறையிலே விரும்பி ஒவ்வொரு தேர்ந்தெடுத்த அன்னல பிரமாண நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாபரக்கத்தை கொண்டார். அவருடைய பிறந்த இந்த மாதம் நமக்கு அல்லாஹ் அருளிய பெரிய பேரருள். பெருமானாரை படைக்கவில்லை என்றால் உலகத்தையே எந்த படைப்பிலும் படைக்கவில்லை. அந்த மிகப்பெரிய சிறப்புமிக்க இந்த நன்னாளில் என்னுடைய பேரன் மகப்பிள்ளை முகமது சபீக் அவர்கள் இங்கு குர்ஆனை மனனம் செய்து ஹாபிலாக எல்லாருடைய துவாபரக்கத்தை கொண்டு மட்டுமல்ல, நம்முடைய அஜரத் அவர்கள் மௌலானா மௌலி ஹாபில் ஹாரி சித்திக் அலி அஜரத் அவர்களுடைய மிகப்பெரிய ஈடுபாடு. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஆர்வமாக சொல்லுவோம், நம்ம சமுதாயத்தில் இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒன்று இந்த உலகத்திற்கு உள்ள கல்வியை நாம் படிக்க வைத்திருக்கிறோம். ஒரு சமுதாயம் நம்மளுடைய 30 ஆண்டு காலத்திற்கு முன்னால் சில சூழ்நிலைகள் நம்ம செயலாளர் அவர்களுக்கு தெரியும். நாங்கள் சமுதாயத்தை எவ்வளவு கட்டி அமைத்தோம் அப்படி என்று சொல்லுவோம். அப்பொழுதெல்லாம் நம்முடைய சமுதாயம் இன்மைக்கு உள்ள கல்வியை மட்டும் தேர்ந்தெடுத்து படித்தார்கள். அவர்களால் இந்த சமுதாயத்தை திரும்பி கூட பார்க்க முடியவில்லை. தன்னை வளர்த்து கொண்டார்கள், தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து கொண்டார்கள். இந்த சமுதாயத்தை திரும்பி கூட பார்க்க முடியாமல் போய் சென்று விட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் நாம் சில பிரச்சனைகளை சந்தித்து அவர்களுடைய சிரமங்களை தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது எங்களை போன்றவர்கள் எல்லாம் ஒரு முயற்சி ஒன்று எடுத்தோம். ஒவ்வொரு வீட்டிலையும் உண்மைக்கான படிப்பும் படிக்க வைக்க வேண்டும், மறுமைக்கான நம்மளுடைய குர்ஆனை முடித்து நம்மளுடைய பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலம் மதீனாவிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? 13 ஆண்டு காலம் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மதீனாவில் 10 ஆண்டு காலம் இந்த உலகம் அழியும் வரை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த 80 போர் நடந்திருக்கிறது.
10 ஆண்டு காலத்தில் 80 போர், போருக்கு முன்னால என்ன, போருக்கு முன்னால என்ன, இதோட வகி வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. எத்தனையோ விதமான வினைகளை நமக்கு அடித்தளம் விட்டு அவர்கள் தங்களுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கையை நம்ம முழு வரலாறை இந்த சமுதாயம் ஒழுங்காக படித்தீர்கள் என்று சொன்னால் கண்ணீர் மல்க நான் சொல்கிறேன், இந்த சமுதாயம் எங்கு சென்று விட்டது. அதை இழுத்து பிடித்து இன்று இந்த நம்மளுடைய கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய மௌலானா மௌலி சித்திக் அஜர் தங்கள் போன்றவர்கள் எல்லாம் இன்று தமிழ்நாடு முழுவதும் நிறைந்து இருக்கிறார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் இப்பொழுது கொட்டி கிடக்கிற செங்கலை எடுத்து அவர்கள் கையில் கொடுத்தால் மினாராவாக உருவாக்கிவிட்டார்கள். இன்றைய ஒவ்வொரு பள்ளியிலும் மினாராக்களை உருவாக்கி கொண்டிருக்கிற காவில்கள், ஆலிம்கள் எல்லாம் உருவாகினால்தான் இந்த சமுதாயம் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜாபாவான்கள் இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தை தொடக்கூட முடியாது என்பதை இந்த உலமா பெருமக்கள் இன்றைக்கு கண்ணியத்திற்கு சங்கை உலமா பெருமக்கள் இதற்கு சீறி பாய்ந்து சிங்கங்களாக உருவாக்கி விட்டார்கள். இனி வருங்காலத்தில் வந்து உலமா பெருமக்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு தலைமை தாங்குவார்கள் என்பதை அல்லாஹ் கோடிட்டு காட்டிவிட்டான். இந்த அதை அல்லாஹ் முழுமையாக ஆக்கி தர வேண்டும். இவர்கள் எல்லாம் இன்று ஓதிக்கொண்டிருக்கிறார்களே, இவர்களெல்லாம் நாளைக்கு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு தேவையானவர்கள், தலைவர்களாக வருவார்கள், ஒளிமார்களாக வருவார்கள், வழிமார்களாக வருவார்கள். இவர்களை படிக்க வைத்து மட்டுமல்ல, ஓதவும் அனுப்பி அந்த பெற்றோர்களுக்கும் அந்த சிறப்பாக்கி தருவார். என்னுடைய பேரன் வந்து மிகப்பெரிய சிரமமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, ஆனால் படித்து ஓதித்தான் ஆக வேண்டும் என்ற முழுமையில் என்னுடைய மகள் ஆயிஷா பானு, அவருடைய தந்தை வரிசை முகமது வந்திருக்கிறார். அவர்களெல்லாம் ரொம்ப உறுதிமிக்க அளவில் அவர் படிப்பை விட ஓதுதான் முடிய வேண்டும் என்பது தெளிவாக அவர்களுடைய முழு ஒத்துழைப்பின் காரணமாக இன்று ஹாஃபிலாக உயர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரபிக் முடிச்சிருக்கிறார், ஆலிமாகவும் ஓதிக்கொண்டிருக்கிறார். இன்னொருவன் இவருக்கு நேரம் மூத்தவர், அவரும் ஓதிக்கொண்டிருக்கிறார். இந்த சிறப்பு மிக்க இந்த நன்னாளிலே நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தை காப்பாற்றுகிற அல்லாஹ் என்று துவாட்சியமாக இந்த சண்டைக்குள்ள நிகழ்ச்சிக்கு என்னை பேச அனுமதித்த வந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर, नारे तकबीर। नारे तकबीर, नारे तकबीर। أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. يا أيها الذين كفروا لا تعتذروا اليوم إنما تجزون ما كنتم تعملون. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار
تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا أيها النبي جاهد الكفار والمنافقين واغلظ عليهم ومأواهم جهنم وبئس المصير. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. صدق الله العظيم. முதலாவதாக மதரசா ரஹ்மானுடைய முதல் ஹாஃபிஸ் குர்ஆனை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறார். மர்ஹூம் அல்லாமா அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவர்களுடைய நினைவாக வைக்கப்பட்ட அந்த பெயர் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு வைக்க முடியாது. ரஹ்மான் என்று பெயர் வைத்து அல்லாஹுடைய பெருமையினால் அந்த மதரசாவிலே முதல் ஹாஃபிஸாக உருவாகி இருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் பல ஹாஃபிஸ்கள் உருவாக வேண்டும். الفاتحة. بسم الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا تقبل منا دعاءنا ومجلسنا وتعليمنا وتعلمنا
وتلاوتنا القرآن الكريم وختم حفظ القرآن الكريم للشفيق محمد شفيق برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا تقبل منا دعاءنا وتلاوتنا ودرسنا وتعليمنا ومجلسنا وجلوسنا وأوقاتنا وعلومنا برحمتك يا أرحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மான் அருளாளனே அன்பாளனே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் ஒரு முபாரக்கான ஒரு நிகழ்வை நடத்தி நிறைவு செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய கலாமை முழுமையாக தன்னுடைய இதயத்திலே பதிய வைத்து அதனுடைய இறுதி வசனங்கள் ஓதப்பட்டு இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே கையேந்தி இடத்திலே கேட்கின்றோம். மேலும் அதுபோன்று குர்ஆனை தஜ்வீதுடன் அழகாக ஓத வேண்டும் என்ற சட்டங்களை அறிவதற்காக வேண்டி தமிழகம் முழுவதும் பல உலமாக்கள் நீண்ட பயணம் செய்து பல முயற்சிகளுக்கு பின்னால் இங்கே ஒன்று கூடி இந்த அரை நாட்கள் முழுமையாக அமர்ந்து உன்னுடைய கலாமை எப்படி ஓத வேண்டும் என்ற அந்த சட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மிக பலனுள்ள நிகழ்ச்சியை கடந்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. அந்த மஜ்லிஸையும் கபூல் செய்தவர்கள் புரிவாயாக. இந்த பயிலரங்கள் அடிக்கடி அல்லாஹ் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. இதன் மூலமாக முழு உம்மத்திற்கும் யா அல்லாஹ் குர்ஆனை சரியாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இதனுடைய நோக்கம் அனைத்து சமுதாயமும் குர்ஆனை சரியாக ஓத வேண்டும் என்ற அந்த உயர்வான எண்ணத்தை லட்சியத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. சபா பராத்திலே இங்கே சூரத்துல் ஃபாத்திஹாவை துவங்கிய அந்த நல்லவர்களையும் சூரத்துல் பக்ராவை நிறைவு செய்த அந்த சபா பாரிகளையும் கபூல் செய்தவர்கள் புரிவாயாக. அனைவர்களுக்கும் இந்த சபா பராத்திலே முழுமையான ஒரு இல்மை தருவாயாக. பரிபூர்ணமாக பக்குவமாக அதனை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை உலமாக்களுக்கும் இந்த சபா குர்ஆனை ஹப்ஸுடைய குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இவர்கள் மூலமாக இந்த உம்மத்திலே பல காரிகள் உருவாகுவதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த கிதுமத்துகளை எல்லாம் எங்களால் செய்ய முடியாது. யா அல்லாஹ், இதற்காக வேண்டி யாரெல்லாம் உதவினார்களோ அவர்களையும் நீ கபூல் செய்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பொருளாதார ரீதியிலே, இட ரீதியிலே, இன்னும் மன ரீதியிலே எங்களுக்கு ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து இந்த நல்ல ஹிதுமத்தை குர்ஆனுடைய சேவையை செய்வதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கின்றார்களோ அவர்களையும் நீ கபூல் செய்து அருள் புரிவாயாக. குறிப்பாக இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளை நீ கபூல் செய்து அருள் புரிவாயாக. பல முறைகள் இந்த சபைகள் நடைபெறுவதற்கு இந்த நிர்வாகம் எங்களுக்கு ஒத்துழைப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ரப்பே யா அல்லாஹ், இது போன்று பல சபைகள் நடப்பதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. அனைவர்களையும் நல்ல முஜவ்விதீன்களாக காரிகீன்களாக உருவாக்கி அருள் புரிவாயாக. குர்ஆனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. மத்ரஸத்துர் ரஹ்மானி கபூல் செய்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இதோ ஒரு விளையாட்டாக கொரோனாவுடைய நேரத்திலே துவங்கப்பட்ட அந்த மதரசா இன்று தொடர்ச்சியாக நடைபெற்று பல மாணவர்களும் காலையிலும் மாலையிலும் இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டிய இடம் கொடுத்த இன்னும் பல வசதிகள் எல்லா விதத்திலும் யாரெல்லாம் மறைமுகமாக நேரடியாக உதவி செய்கின்றார்களோ அவர்களையும் நீ கபூல் செய்து அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வஸல்லி அலா நபி முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. ஹாஃபில நல்ல முறையில் வந்து முசாபா செய்து இன்ஷா அல்லாஹ் ஒரு உற்சாகத்தை ஏற்படும். எல்லோருக்கும் விருது